எஸ் எஸ் மிஸ் சவுண்ட் குறைஞ்சிருந்துச்சு சொல்லுங்க. பக்மா கரைச்சிங்களா? பக்மா No, no, miss. மிஸ் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ரைட். Okay. வாணி மிஸ் எழுதிட்டா? ரைட், ஓகே. அப்ப நாங்க செகண்ட் கொஸ்டின் போவோம். Study the following table and make sentence about what these children can do and can't do. ஓகே, என்ன செய்ய முடியும், அவங்களால என்ன செய்ய முடியாதுன்றத இந்த டேபிள பார்த்து நீங்க சென்டென்ஸ மேக் பண்ண போறீங்களா? எக்ஸாம்பிள் போட்டிருக்கு. சுமித் can ride a bicycle. Sumit can't play chess. Okay. சுமித்தால Miss. ரைட் பண்ண முடியும், அவரால் எது செய்ய முடியாது? செஸ் விளையாட முடியாதா? ஓகேயா? டீச்சர் கொஞ்சம் இது நீங்க போட்டிருக்கிறத கொஞ்சம் ஜூம் பண்ணிடுமா மிஸ் பேப்பரை? ஓகே மிஸ், தேங்க்யூ. இவரால சுமித்தால என்ன செய்ய முடியும்? ரைட் அ பைசிக்கிள் தான் முடியும். டான்ஸ் அண்ட் செஸ் முடியாது. தமிழ் ஸ்பீக் பண்ண முடியும். சரியா? அப்ப இவரால் என்ன முடியுமோ அதாவது கேன் யூஸ் பண்ணியும், என்ன முடியாதோ காண்ட் யூஸ் பண்ணியும் எழுதட்டான்.
செய்யக்கூடியதா இருக்குதா பிள்ளைகள்? செய்வீங்க தானே, கட்டிக்காரர் தானே? மிஸ் எல்லாம் படிப்பிச்சுட்டு விடுறேன். அவுத்தட்டேன், பதில் வேற இல்ல மிஸ்ஸுக்கு. Yes, miss. Yes, miss. Yes, miss. Yes, miss. Right, பார்ப்போம். ஓகேயா, அடுத்த கேள்வி போலாமா? இந்த மாதிரி ஜூம் பண்றதா? பேப்பர்கள் செய்யறது பிரயோசனமா இருக்கா பிள்ளைகள்? இது பாக்குறீங்களா, இல்லாட்டி விளையாடுறீங்களா, என்ன செய்றீங்கன்னு தெரியலையே. எக்ஸாம் மார்க்ஸ்ல தான் தெரியுமா என்ன செய்றீங்க என்ன செய்யறீங்க. Excuse me, miss. எஸ், எத்தனை sentence எழுதணும்? இதுல எது எல்லாம் எழுதும், எல்லார பற்றியும் எல்லாம். ரெண்டு ரெண்டு செய்ய தெரியும், ரெண்டு ரெண்டு செய்ய முடியாம இருக்கணும். சோ 4 நீங்க எழுதலாம், இல்லாட்டிக்கு ரெண்டா ஒரு சென்டென்ஸ் சேர்த்து எழுதலாம். இப்படி சுமித் கேன் ரைட் அ பைசிக்கிள் அண்ட் ஸ்பீக் தமிழ். சுமித் இதுல பாருங்க கீழே இருந்தது தானே, நான் காட்டினேன். சுமித் கேன் ரைட் அ பைசிக்கிள், ரைட்? அதோட சேர்த்து அண்ட் ஸ்பீக் தமிழ். ஓகே, அடுத்தது காண்ட் இருக்கு. சுமித் காண்ட் பிளே செஸ், ஆல்சோ காண்ட் டான்ஸ். சோ அது எப்படி எல்லாம்? சுமித் காண்ட் பிளே செஸ் அண்ட் டான்ஸ். ஒரே ஒரே சென்டென்ஸ்ல முடியாத ரெண்டையும் சேர்த்து விடுங்க, ஒரே சென்டென்ஸ்ல முடிகிற ரெண்டையும் சேர்த்து விடுங்க. Okay, miss. Thank you.
நெக்ஸ்ட் வீக் மட்டும் எங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. செவ்வாய்க்கிழமை காலமே ஈவினிங் சாரி 2 மணிக்கா இல்லாட்டி இரவு ஆஃப்டர்நூன் எஸ் ஆஃப்டர்நூன் 2 PM இல்லாட்டிக்கு நைட் அண்ட் மோஸ்ட் ப்ராபபிளி நான் செவ்வாய்க்கிழமை எடுப்பேன்னு நினைக்கிறேன். வியாழக்கிழமை தான் கொஞ்சம் மாத்த வேண்டி வரலாம். ஸோ எல்லாத்துக்கும் ரெடியா இருங்கவா. ஓகே மிஸ். Okay, miss. அக்ஷன் முடிச்சிட்டீங்களா? மிஸ் சஞ்சீவானதுடன் ரைட். I have done, miss.
Third question, write the correct antonyms for the following words, selecting from the given words. Got the antonym words என்ன இருக்கு? Right? நீங்க தேடி எழுத வேண்டுமா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க அப்படின்னு முதலாவது ஆன்சர்ஸ் எழுத பழகுங்க. சரியா? கேள்வியை மட்டும் எழுதிடாதீங்க. ஆன்சர் எழுதி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா கேள்வியை மலமன் எழுதிட்டு பிறகு நீங்க ஆன்சரை தேடி தேடி எழுதலாம். பிறகு டைம் இருக்கு தானே. இப்ப பார்த்து எழுதி கொள்ளலாம். அது இருக்கா பாருங்க பிள்ளை. இந்த மாதிரி செய்ய பழகுங்களா? கொஞ்சம் ஜூம் குறைக்கட்டா பிள்ளைகள் மற்ற கொஸ்டின் இருக்க பார்க்கலாம். சிம்பிள் எழுத மாட்டீங்க என்ன? ரைட், எல்லாரும் ஆன்சர் எழுதிட்டீங்க தானே? ஆன்சர் எழுதிட்டீங்க தானே? எஸ். அப்ப நாங்க கேள்விக்கு போலாம் அடுத்து. ஓகே, எழுதிக்கொள்ளுங்க. பிக் வரைக்கும் இருக்கு பிள்ளைலாம். பிக் எத்தனைன்னு தெரியல. கவுண்ட் பண்ணினீங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 இருக்கு. ரைட். ஷனுவாஷ் எழுதுறீங்களா? என்ன செய்றீங்க பெண்? Yes, teacher. அண்ணா சஃபியா, ஆரதி, அஜிந்தன் என்ன செய்றீங்க? வீடியோ மோஃப்ல இருக்கு, என்ன செய்றீங்கன்னு தெரியல மிஸ்ஸுக்கு. அக்ஷயனும் இப்ப பழகிட்டார் வீடியோ ஆஃப் பண்றது. அக்ஷயனும் என்ன செய்யறாருன்னு தெரியல. அம்மாட கூப்பிட்டு கதைக்கிறதா? எதுவும் பிரச்சனையா அக்ஷயனுக்கு வீடியோ ஆஃப் பண்றது? அக்ஷயன் இல்ல போலயா? அக்ஷயன் இல்லையோ?
Excuse me, miss. Excuse me, Yes. miss. Yes, சொல்லுங்க. பிக்குக்கு பிறகு ஏதாவது வேர்ட்ஸ் இருக்குதா? இல்ல பிக்கோட சரி, பிக்கோட முடிச்சு. ஓகே மிஸ். ரைட், ஓகே பிள்ளைகள் எல்லாம் செய்து முடிச்சிட்டீங்களா? என்ன மாதிரி சொல்லி எல்லாம் விளையிட்டீங்க. வெரி குட், வெரி குட். அப்ப நாங்க மீதி அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே மிஸ். ஓகே மிஸ். ரைட், ஓகே, வெரி குட். சரி பிள்ளைகள், அப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். கண்டினியூ பண்றது எப்ப? செவ்வாய்க்கிழமை. இப்படி முடிஞ்ச வரைக்கும் ஏழுமா இருக்குமென்னு நினைக்கிறேன். வியாழக்கிழமை மட்டும்தான் மிஸ்ஸுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். செவ்வாய்க்கிழமை ஓகேயா இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ செவ்வாய்க்கிழமை காலையில ரிமைண்ட் பண்றேன். மிஸ் காலையில உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணலையேண்டா தயவு செய்து யாருண்டாலும் மிஸ்ஸுக்கு மெசேஜ் போடணும், இல்லாட்டி கால் பண்ணியிருந்தாலும் டைமை கேட்டுக்கொள்ளணும். சரியா? ஓகேயா? எல்லாரும் அமைதியா இருந்தீங்கண்டா பிறகு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு தான் நேற்று வரும். அதனால சொல்லி வச்சிருக்கேன். ஓகே பிள்ளைகள் எல்லாருக்கும் தேங்க்யூ, குட் நைட், காட் பிளஸ் யூ. Thank you, teacher. God bless you, teacher. Have a nice day. Bye.